ஆடி மாசத்தை முன்னிட்டு அதிரடியா 50% இந்த மிஷினுக்கு ஆஃபர் இருக்கு. இனி உங்க தோட்டத்தில் வேலை செய்யற ஆளுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாங்க. நான் சொல்ற மிஷினை வாங்கினீங்கன்னா அந்த மிஷினே சம்பளம் கொடுக்கும். 1500 ரூபாய் செலவழிக்க வேண்டிய வேலையை அந்த மிஷின் வெறும் 600 ரூபாயில முடிச்சிடும். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னா, நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேஸ்ட் ஆகக்கூட மட்டையை புதைச்சிக்கிட்டு எரிச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை லாபகரமாக மாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஐடியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி லாபம் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மிஷின் தான் நம்ம எம்டிஎம்ல ப்ரூமர்னு வச்சுருக்கோம். இந்த மிஷின் மூலமாக சுலபமாக மாதத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக்கிட முடியும். யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ரூமர் மிஷின் செட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது, குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். மூணாவது, நான் சீமார் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை கையில் உரிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு மாற்றாக இந்த மிஷின் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் கையிலே சீமார் உரிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்? அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 20 தான் பண்ண முடியும். அதுவே எம்டிஎம்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரூமர் மிஷினில் பண்ணீங்கன்னா அசால்ட்டாக உங்களால் 100 சீமார் வரைக்கும் சுலபம் பண்ண முடியும். அதாவது 15லேருந்து 20 நான் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கேன். இதே நான் ஆள் கொடுத்தா 100 பண்ணிடலாமே. நீங்கள் கேட்கலாம் மிஷினை வாங்கணும்னு. மிஷினை வாங்கினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் நீங்கள் ஆள் கூலி கொடுத்தா எக்கச்சக்க செலவாகும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டாக இந்த மிஷினை வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு சூப்பராக பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். 1500 செலவாகிற இடத்துல வெறும் 600 ரூபாயில சிம்பிளாக லாபகரமாக முடிச்சிடலாம். தென்னந்தோப்பு வச்சுருந்தீங்கன்னா அதை பராமரிக்க ஒரு நபரை போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு எம்டிஎம் ப்ரூமர் மிஷினை யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அவரோட லாபத்தை எடுத்து அந்த தென்னந்தோப்பு பராமரிக்கிறவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துடலாம். ப்ரூமரை வச்சு எப்படிலாம் லாபம் பார்க்கலாம், எப்படிலாம் செலவு மிச்சப்படுத்தலான்ற விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ இந்த ப்ரூமர் மிஷினை எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எந்த டைமில் வாங்கணும்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா 1/4 HP. இதில் சுற்றி இருக்க வைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங். மற்ற இடத்துல எல்லாமே அலுமினியம் வைண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? மோட்ரு ஹீட்டாகவும் சீக்கிரம் பழுதாயிரும். ஆனால் நம்ம எம்டிஎம்ல ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரூமரில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரோலர். இதில் நாங்கள் நைட்ரேட் அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட டியூரேஷன் அப்படின்றது லைஃப் லாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மற்ற இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ரப்பர் போட்டிருக்காங்க. அதோட லைஃப் கொஞ்சம் காலத்திலே சோடி முடிஞ்சிடும். வைப்ரேஷனை சுத்தமாக அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் 2 பேரிங் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நாங்கள் ரப்பர் பூஷ் போட்டு கொடுத்துருக்கிறதுனால டஸ்ட்டு அந்த மாதிரி எந்த விஷயமுமே இந்த பேரிங்கில் போய் அடைச்சிக்கிடாது. இந்த பிளேட் எதுக்குன்னா ஓலை தனியாக குச்சி தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுக்க அதை வச்சுருக்கோம். ப்ரூமர் மிஷினுக்கு கீழே நாங்கள் 4 புஷ்ஷை கொடுத்துருக்கிறதுனால வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லி அது போக எங்கேயும் மிஷின் நகராது. அதே மாதிரி இதில் வெளியே வர குச்சியுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் சூப்பராக எடுத்து கொடுக்கும். இவ்வளோ உபயோகமாக இருக்கக்கூடிய மிஷினை நீங்கள் வாங்குறதுக்கு தான் சரியான நேரம். ஆடி மாதம் போயிட்டு இருக்கிறதுனால ஆடி தள்ளுபடியாக 50% நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ணுற 20 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.